இந்த வீடியோவை போட்டே ஆகணும். தமிழ் சினிமாவில் பாய் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கே கேன்சர். ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு இன்ட்ரோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், பேர் பார்க்கும்போது தமிழ் பார்க்கும்போது கூட தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாய் பெஸ்டி அப்படின்ற விஷயம் தமிழ் சினிமாவுக்குள்ளே எப்போட்லேருந்து இருக்குது, அதாவது நிறைய வருஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது நான் விடுபட்டிருந்தேன்னா நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு 1901 அடிமை பண்ண என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். 1998 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய், அதாவது அப்போதைய இளைய தளபதி விஜயாக இருந்தவர், பிரியமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் பாய் பெஸ்டியாக தான் வருவார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருப்பான். அதுக்கப்புறம் வந்து காசு இருக்கிறதுனால இவர் இது பண்ணார், லவ் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள்லாம் வரும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடியே பார்த்து லவ் பண்ணியிருப்பார். இருந்தாலும் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த பொண்ணுக்கு அந்த ரத்தம் கொடுத்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். நம்ம விஜய் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே கண்டினியூ பண்ணிப்பாரு அவர் காதலை. அதனால இவர் வந்து அந்த படத்துல பாய் பெஸ்டியா கருதப்படுறாரு. ஸோ அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா மின்னலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. என்னடா இன்னலே அப்படின்றீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து லவ் கூட பண்ணல, நிச்சயம்லாம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இதில் வந்து இந்த பொண்ணை வந்து அவர் முன்னாடி பார்த்தேன், அங்கே பார்த்தேன், ரோட்டில் பார்த்தேன், டிராஃபிக் சிக்னலில் பிச்சைக்காரங்களுக்கு நான் காசு போடும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகி, அதுக்கப்புறம் நிச்சயமான பொண்ணுன்னு தெரிஞ்சோம் அவங்க வீட்டுக்கு போய் லவ் பண்ணி அப்படி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும். அதாவது நம்ம கல்ச்சரில் அப்படி இருந்து பார்க்கும்போது மட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அப்போதைய படமாக வந்து ஹிட் ஆச்சு. ஏன்னா அதில் வந்து லவ் தகட்ட காமிச்சிருப்பாரு நம்ம கௌதம் சார். ஸோ அந்த வரிசையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ பண்ணிட்டாங்க, நான் என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனே வந்து தம்பியை வச்சு டைரக்ட் பண்ண படம். அதாவது காதல் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 2003 வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைக்கலாஜிக்கல் ஒரு த்ரில்லராக போய்கிட்டு இருக்கும். அந்த சைக்கோ தனத்தால் தான் அந்த படம் ஹிட் ஆச்சு, அவார்ட்லாம் வாங்கினாருன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற கதை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கும், ஆனால் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பிடிக்கும். அதான் இந்த ஜெயிலரில் சொல்கிற கான்செப்ட் மாதிரி. இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரில. சரி ஓகே, இருந்தாலும் படமாக பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பாய் பெஸ்டி படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து ஒரு ரேஸ் ஒன்று போயிட்டு இருந்ததுங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீ பண்ணிட்டியே, நான் மட்டும் என்ன பண்ணக்கூடாதா, இப்போ நான் பண்ணுற பார் அதோட சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கலாமா, ஓகே, யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் வந்து மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. தகட்ட பாய் பெஸ்டினா என்ன, நீ என்னடா காதல் கொண்டேன்ல கொடுத்த, நான் காட்டுறேன் பாரு, இதான் உண்மையான பாய் பெஸ்டி, உன்னோட ரோலை எப்படி உரிச்சு வச்சிருக்கேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அவர் பண்ணல. அவர் பண்ணியிருந்தாருன்னா வேற மாதிரியா இருந்திருக்கும். வேற ஒருத்தனை பண்ண வச்சு ஒரு ஹீரோவாகி நல்லா ஸ்கோர் பண்ணி அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் நல்ல படம், பெண்கள் மத்தியில் வந்து நல்ல பேசும் படமா இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இதே வரிசையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு சிவனேன் தானடா இருக்கிறேன், நடிக்கிறதும் தெரியல, நான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்னு அவர் சினிமாலேயே இருந்திருக்காரு, தமிழ் சினிமாலேயே. அவர் பேர் கூட சரியா தெரியல, பாவம் நல்ல மனுஷன். பாரதி ராஜா சார் என்ன பண்ணாரு, அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. ஞாபகம் வந்துருச்சு, அவர் பேர் வந்து வசீகரன், உண்மையான பேர் சரிங்களா, வசி அப்படின்னு சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமணி வந்து ஹீரோயினாக வந்திருப்பாங்க அந்த படத்தில். அவங்க வந்து ஒரு போலீஸ்கார அங்கிள் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சிருந்தோம், வா நீ என் கூட ஒரு வாரம் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நடி, அது போதும், நான் உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்படியே அவர் பண்ணுறது தப்புன்னே தெரியாத அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப புனித ஆத்மா மாதிரி பேசிகிட்டு இருப்பார். எதுக்குன்னே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஏடா குடும்பமாக கோளாறாகி அந்த பொண்ணு லைஃப்பும் ஸ்பாயில் ஆகி அவர்கிட்ட இருந்த அவ்வளோ கோடி சொத்தும் வந்து அனாதையாக போய் எதுக்கு அப்படி பண்ணாருன்னே தெரியாது. அந்த ஊரில் உலகத்தில் பொண்ணாடா இல்லை, ஏன்டா அர்த்தம் ஆளுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்கிற அளவுக்கு ரொம்ப வஸ்டான ஒரு பிஹேவியராக இருக்கும். ஒரு பணக்கார தன்மையே இருக்காது அதில். சரி எதுக்கு நம்மலாம் வன்மத்தை கொட்டிட்டு, இதுதாங்க அந்த படத்தோட கதை. பார்க்கலன்னா பார்த்துருங்க. மற்றபடி டைரக்ஷன்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் பண்ணுற விஷயங்கள், இந்த சில விஷயங்கள் சேட்டைகள் தான் நல்லா இருக்காது. ஸோ இதே வரிசையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 வெளியான குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் நடித்து வெளியான படம் தான் அது. அதில் பங்கமாக தெரியும், காலேஜில் அந்த பொண்ணு சேர்ந்துருக்கும். சேரும்போதே அங்கே ஆளுன்னு ஒருத்தன் இருப்பான், ஃபார்ம் ஆகிருப்பாங்க, லவ் ஆகிருக்கும். இவர் வந்து நொல்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகி அந்த காதல் கொண்டேன் தாக்கத்துலேருந்து இன்னும் வெளியே வராமல் இன்னும் அதுலேருந்து சைக்கோத்தனத்தை எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு சாதாரண ஒரு பையனா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி படத்தோட ஸ்டோரி. அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா 2011 மயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. என்னடா தம்பி படம் நடிக்கிற நீ, காதல் கொண்டேன் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கணும் படம்னா. இப்போ திரும்ப அதே பாய் பெஸ்டி எடுத்து வை, அதுலேருந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க, இதில் நீ என்ன பண்ணுற, நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருக்க
சரியா? இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த காதில் அப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இருந்தாலும் நீ அதில் என்னென்ன பண்ணி அது எல்லாத்தையும் திரும்ப பண்ணி அப்படியே நம்ம படத்தை இந்த கட் பண்ணி அப்படியே வெளியே எடுத்து விட்றோம்டா, படம் ஹிட்டு பாரு அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர்லாம் வாங்கிச்சு அந்த படம். அதனால் வந்து பாய் பெஸ்டின்றது பாய் பெஸ்டி தானே, அது மாற்ற முடியுமா சொல்லுங்கள்? அதே வரிசையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா, செம்மையா இருந்துச்சு. முன்னாடி ஒரு ரேஸ் நடந்தது பார்த்தீங்களா, திரும்ப அதே ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நடந்தது. அதாவது ஒரு வருஷம் கேப்பில் அப்போ நடந்ததில்ல, அதே ரேஸ் தான் திரும்ப ஒரு வருஷம் கேப்பில் அதே மாதிரி நடந்திருக்கு. 2012 பார்த்தீங்கன்னா போடா போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மயக்கமன்னல்ல பாய் பெஸ்டியாக நடிச்சிருப்பாரு. இவர் வந்து பாய் பெஸ்டியாக கலாய்க்கிற மாதிரி ஒரு ரோலில் வந்து சிம்பு பண்ணியிருப்பாரு. யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் வந்து பண்ணியிருப்பாரு. என்னடா இது இதே மாதிரி, அதாவது அதே போரே திரும்ப வருதா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பயங்கரமாக போட்டு கலாய்ச்சி தீச்சு எடுத்திருப்பாரு. வாண்டடாக தான் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல் முதல் கொண்டு அந்த டான்ஸ் ஆடுறது, என்ன அவங்க கூட இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறதுன்ற மாதிரியே போட்டு தாக்குற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து மயக்கமனை விட இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு காமன் பாய் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்க முடியும். அவன் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளேயே இருக்கிற ஆள், அவ்வளோதான். அது வந்து அப்படி இல்லை. செல்வா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எக்ஸாக்ரேட்டாக தான் இருக்கும். எதுவுமே கொஞ்சம் அதீதமாக தான். நார்மலாக சென்ட்டு வாசன்னா அங்கேருந்து அந்த மாதிரி சாய் பல்லவி பண்ணும்போதெல்லாம் எனக்கு சந்திரமுகி வந்துட்டு போகும். ஸோ வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணே வந்து சந்திரமுகியாக மாறுவாங்க அவங்க படத்தில். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அவருக்குன்னு சொல்லலாம். இதில் அப்படிலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ வந்து ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இதனாலே பிடிக்காது. எனக்கு என்னமோ இந்த படம் அந்த மயக்கமன்னோட இதில் லவ் ஸ்டோரி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோர வேறு பார்த்திங்கன்னா அதில் விட இதில் ஹீரோயின் இன்னும் பெட்டராக நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலு வந்து 2015 வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் நடித்த படம் தான் வாலு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஆள் இருக்கும், மாமா பையனாக இருப்பாங்க. இவரும் போயிட்டு நொல்ல பூந்து ஆட்டத்தை கலைச்சி என்னதான் ஹீரோயிசம்லாம் பண்ணுறாங்கனாலும் அந்த பையன் கெட்ட பையன், அவனால் இவளுக்கு பிரச்சனை, காப்பாற்ற போகிறேன் அப்படியே லவ் ஃபார்ம் ஆகுது, ஓகே ஆகுது, ஓகே அது வேற விஷயம். தெரிஞ்சிருந்தோம் அவள் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், அவ்வளோ விஷயம் அவன் பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தோம். நல்ல நான் பூந்து அந்த பொண்ணை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன் பாரு, ஒரே வாரத்தில் நான் லவ் பண்ண வைக்கிறேன் அந்த பொண்ணுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சேலஞ்சாடா. அங்கங்கே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க, மாடியிலேருந்து கீழே குதிச்சு உயிரோட வர்றது, பைக்கில் ஸ்டண்ட் பண்ணுறது, தண்ணிக்குள்ளே போயிட்டு இது பண்ணுறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக போச்சா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஹீரோவோட பேரை கெடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டேரக்டர்லாம். இதெல்லாம் ஒரு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸே கிடையாது. சரி, அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா டிக்கிலோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதுக்காக மட்டுமே எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் தான் அந்த பாய் பெஸ்டி அப்படின்ற பேச்செல்லாம் ரொம்ப அதிகமாக அடிபட்டது. அதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ தெரியல, அந்த டேரக்டர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. தகட்ட எடுத்திருப்பாரு. பாய் பெஸ்டின்னு அட்டகாசங்கள்னே படம் பேர் வச்சிருக்கலாம், டிக்கிலோனான்னு வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பரிதாபங்கள் மாதிரி பாய் பெஸ்டி பரிதாபங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வீடியோ மாதிரி ஒரு 3 ஹவருக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சிருப்பாரு. அது வாண்டடாக தான் வச்சிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பாய் பெஸ்டி வருவார், நல்ல குண்டா சப்பியா கொழுக்கு மொழுக்குன்னு இருப்பாப்புல. வந்துட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவார். அதுதான் பாய் பெஸ்டிக்கான அறிகுறின்னு சொல்லிட்டு அதில் காட்டியிருப்பாங்க. பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும், கொஞ்சம் கடுப்பாக கோவமாகவும் இருக்கும். அது வந்து பாய் பெஸ்டிக்கு உதாரணம்லாம் சொல்ல முடியாது, அது வாண்டடாக வச்சது. இருந்தாலும் வந்து அது இருக்கிறதுனால நான் அதை இருக்குன்னு சொல்லிடுறேன். அதே வரிசையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டான்டா தலைவன் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் வந்து 2022 திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சார். படம் என்னமோ நல்ல படம் தான். பக்கத்துலேயே வந்து ஃப்ரெண்டாக அந்த பொண்ணு இருக்கும். இவர் டான்ஸ் ஆடுவார், தூக்குவார், சுற்றுவார், என்ன உப்பு மூட்டைலாம் தூக்கின்னு போவார் கஷ்டப்பட்டு, ஏதோ கொளுத்து வேலை செய்கிற மாதிரி எல்லாம் பண்ணிலாம் முடிச்சுட்டு கடைசியில் அந்த பொண்ணை ஃப்ரெண்டுன்றவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வச்சுட்டு இந்த கவிதை நல்லா இருக்கா, நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போகிறேன், இந்த பொண்ணு நல்லா இருக்கு பற்றியா, அந்த பின்னாடி ரோல் அந்த ரெட் கலர் சாரி அது நல்லா இருக்கு, நான் அவகிட்ட போய் பேச போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் யாருமே செட் ஆகலன்னு சரி பக்கத்தில் இதான் இருக்கே, இதோ ஒரு பிட்டு போட்டு பார்ப்போம், என்னவா கல்யாணம் பண்ணிக்கலாமா, சும்மா தானே இருக்கேன், நானும் சும்மா தான் இருக்கேன், எதுக்கு சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வீடியோ போடுற அளவுக்கு சும்மா சேனலில் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்தில். சரி, இதுதான் இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா தனுஷ் மாதிரியே ஒருத்தர் இருக்கார், பார்க்க லைட்டாக லுக்க லைக் அதே மாதிரியே இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதே வருஷம் போட்டி போட்டு லவ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அதாவது லவ் டுடேனா இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லைன்னா அப்போ விஜய் அந்த படத்தோட இன்ஸ்பயர் ஆகி இந்த பேர் வச்சாங்களா, இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாய் பெஸ்டி அப்படின்ற விஷயங்கள் மெஜாரிட்டியாக வரும். அதாவது இந்த படத்தில் எல்லாமே பாய் பெஸ்டி தான். அதாவது இவர் ஹீரோ என்ன பண்ணுவார், வேற ஒரு பொண்ணை பேசிகிட்டு இருப்பார். அதாவது அந்த பொண்ணோட ஆள் இருப்பான் பார்த்தீங்களா, இப்போ அவனுக்கு இவர் பாய் பெஸ்டி, இப்போ இந்த பொண்ணு இவருக்கு வந்து இந்த பொண்ணோட ஆள் ஒருத்தன் இருப்பான் எக்ஸ், அவன் வந்து பாய் பெஸ்டி. இவ்வளோதான், இதுக்குள்ளே தான் அந்த கதை நடக்கும். கடைசியில் வந்து அந்த நம்பிக்கை அந்த நாணயம் இதெல்லாத்தையும் வந்து தூவி இந்த ராதிகா மேடத்தை வச்சு டயலாக்லாம் பேச வச்சு இது இப்படி இல்லை அப்படி தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கு ஸ்டார்டிங்லேயே அப்படியே இருந்திருக்கலாம், அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுக்கு அவ்வளோலாம் வளர்த்து
அதெல்லாம் சரி ஓகே, பாய் பெஸ்டியாக பேசுறதுக்கு ஒரு வீடியோ கிடச்சதில்ல கண்டுட்டு, அதுக்காக அந்த படத்தை மன்னிச்சு விட்ருவோம். ஸோ இதுதான் நான் பார்த்த பாய் பெஸ்டியோட சேட்டைகள். வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அது வரைக்கும் பாய், டேக் கேர், டாட்டா.